அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியை என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வகுப்பு மசோதா திருத்தங்களுக்கு ஒப்புதல், நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரையில் 14 மாற்றங்கள் ஏற்கப்பட்டன, மார்ச்சில் நடைபெறும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படுகின்றது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் மேலோட்டமாக அப்படியே கொஞ்சம் இந்த சட்டம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாட்டில் உள்ள முஸ்லீம் அறக்கட்டளை சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பாக மத்திய மாநில வகுப்பு வாரியங்கள் முடிவெடுக்கின்றன. இதில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வரவும், வகுப்பு வாரிய சொத்துக்கள் பதிவு செய்யப்படுவதை ஒழுங்குபடுத்தவும், துஷ்பிரயோகத்தை தவிர்க்கவும் வகுப்பு சட்டம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, வகுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1995 வந்திருக்கு. அதோட திருத்தங்களை கொண்டு வந்து மக்களவையில் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு கடந்த ஆண்டு மசோதா தாக்கல் செஞ்சுருக்காங்க. இதற்கு எதிர்க்கட்சி தரப்பில் எதிர்ப்பு எழுந்ததுனால நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்காக கடந்த ஆகஸ்ட் 8 அனுப்பப்பட்டது. இதை ஆய்வு செய்யும் கூட்டுக்குழுவில் எல்லா கட்சி சார்ந்தவங்களும் இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு தலைவரையும் நியமிச்சிருக்காங்க. இந்த கூட்டுக்குழுங்கிறது தான் மெயின். இந்த கூட்டுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மசோதா கொண்டு வரும்போது அதற்கு எதிர்க்கட்சி தரப்பில் கடும் எதிர்ப்பு எழும்போது இந்த கூட்டுக்குழு அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா, இதில் ஆளுங்கட்சி சார்ந்த எதிர்க்கட்சி சார்ந்த எம்பிகளும் அந்த கூட்டுக்குழுவில் இருப்பாங்க. அதற்கு ஒருத்தரை தலைவராக நியமிச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த குழு விவாதித்து அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக இந்த மசோதா நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பரிந்துரை கொடுத்தது இவங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கூட்டுக்குழுவோட அறிக்கை யார்கிட்ட தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களவைத் தலைவர், அதாவது சபாநாயகர்கிட்ட, மக்களவைத் தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கூட்டுக்குழுங்கிற கான்செப்ட் என்னங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூட்டுக்குழு எப்போ இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மசோதா கொண்டு வரும்போது அது கடும் விவாதத்துக்கு உட்படுத்தும் போது அந்த கூட்டுக்குழு வரும். இந்த கூட்டுக்குழுவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சார்ந்த எம்பிக்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் தலைமையில் இந்த கூட்டுக்குழு விவாதிப்பாங்க. இதில் கொண்டு வர்ற பரிந்துரைகள் மூலமாக அறிக்கையை மக்களவைத் தலைவரிடம் இவங்க சமர்ப்பிப்பாங்க. அதன் பிறகு நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த உறுப்பினர்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒரு சொத்து வகுப்பு வாரிய சொத்தா அல்லது அரசு நிலமா என்பதை மாவட்ட ஆட்சியருக்கு பதிலாக மாநிலங்கள் நியமிக்கப்படும் அதிகாரி தீர்மானிப்பார் என்ற முக்கியமான மாற்றமும் இதில் இடம்பெற உள்ளது. வகுப்பு வாரிய சொத்துக்களை பதிவு செய்து இணையத்தில் தெரிவிக்க 6 மாத அவகாசம் அளிக்கும் மாற்றம் ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. ஸோ சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இந்த சேஞ்சஸ்ங்கிறது அதில் முக்கியமான சேஞ்சஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சித்தலைவருக்கு இருந்த அதிகாரத்தை மாநிலங்கள் நியமிக்கிற ஒரு அதிகாரிக்கு அந்த பவரை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுன்னா என்ன அப்படிங்கிறத தான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சட்ட திருத்தம், ஒரு மசோதா எப்படி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுது அப்படிங்கிறது இந்த செய்தி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு செய்தி. சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்று முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. இதில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மனதுக்கு நெருக்கமான திட்டங்கள். ஸோ அவங்களுக்கு ஃபேவரான நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சிஎம்க்கு ஃபேவரான திட்டங்கள்னு சொல்லி சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அவரோட பிறந்தநாள் அப்போ அந்த திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததாக நினைவு கூர்ந்திருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தை 2022 அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2021 மே 7 ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அதன் பின்பு கொண்டாடப்பட்ட அதுக்கு பின்னாடி வந்த
பிறந்த நாள் அப்போ அந்த 2022 நான் முதல்வன் திட்டத்தை அறிவிச்சதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இப்போ இதில் நம்ம இந்த டேட்டாவை இதுலேருந்து எடுத்துக்கணும். நான் முதல்வன் அப்போ எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2022 மார்ச் மாதத்தில். அப்புறம் வந்து அதே திட்டத்தை நான் முதல்வன் உயர்வுக்கு படி திட்டம் மூலமாக உயர்கல்வியில் இடைநின்ற 77,000 மாணவர்கள், அதாவது சிலர் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிருப்பாங்க, அவங்கள திருப்பி படிக்கிறதுக்காக நான் முதல்வனில் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக அதையே மாடிஃபை பண்ண மாதிரி ஒரு ஸ்கீமு. ஸோ அடுத்து பாருங்கள், 2023 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விளிம்பு நிலை மக்களுக்காக மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடாது என்பதற்காக அதற்கான கருவிகளை தந்து பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்போ 2002 நான் முதல்வன், 2023 அந்த மனித கழிவுகளை மனிதனை அகற்றாமல் அவங்கள தொழில் முனைவோராக ஆக்கி அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு கருவிகளையும் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என் பிறந்த நாள் வரும்போது மக்கள் நலனுக்காக என் மனதுக்கு நெருக்கமான திட்டங்களை தொடங்கி வைப்பது வழக்கமாக இருக்குது. ஸோ அவங்க பிறந்தநாள் அப்போ அந்த மார்ச் மாதத்தில் அவங்க பிறந்தநாள் வருது. ஸோ அந்த டேட்டில் வந்து இந்த திட்டத்தில் அறிவிச்சதை சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 2024 சென்னை மக்கள் குடிநீர் தேவைக்காக தீர்த்து வைக்க வந்து பார்த்தீங்கன்னா நெம்மேலி கடற்கரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரத்தில் பங்களிக்கும் விதமாக அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் நியாயமான முறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஸோ இதை வந்து சிஎம்முக்கு நெருக்கமான திட்டமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த திட்டம் சார்ந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, என்ன டேட்டு, இயரு. ஆமாம், அதுதான். அடுத்து பாருங்கள், இந்த ஊதிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998 மற்றும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994. இந்த ஊராட்சிகள் சட்டம்னா 94, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம்னா 1998. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சிகள் சட்டம் பார்த்தீங்கன்னா 73, 74 சட்டத்திட்டத்தின்படி 1992 சம்திங்கில் அங்கே வந்திருக்கும், எங்கே சென்ட்ரலில். ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 94 வந்திருக்கும். ஸோ அந்த 2 சட்டத்திலையும் திருத்தம் கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உரிய அதிகாரம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன நம்ம நோட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஊனமுற்றோர் அப்படிங்கிற இதிலிருந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற வார்த்தையை மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கூட அந்த இயரை கூட கேட்கலாம். அது மாதிரி திருநங்கைகள் அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த பேரையும் அவர் தான் கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இந்த ஏரியாக்கள்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 85 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதில் வந்து 31 பேர் தமிழ்நாட்டில் இருந்து தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 31 பேர் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. அதாவது ஓவராலாக இந்தியாவில் 85 பேர் கிராண்ட் மாஸ்டர் இருந்தாலும் 31 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்விகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா, இந்தியாவிலேயே முன்மாதிரியாக செயல்படுற திட்டங்கள் மற்ற விஷயங்களை வந்து நம்ம கேள்வியாக கேட்குறது அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வகையில் இதுக்குமே இந்த செஸ் விளையாட்டில் கிராண்ட் மாஸ்டருக்குமே தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளம்பரம் வந்து இதை நமக்கு டேட்டாவாக அமைஞ்சிருக்கு. ஸோ 31 கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 85 கிராண்ட் மாஸ்டர். ஸோ அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாடு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சின்ன ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. விமான நிலையம், அதாவது விமான நிலையம் சார்ந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா உடான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடான் திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அக்டோபர் 21 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஒரு துணை திட்டமாக இந்த நாட்டிலே முதல் முறையாக கொல்கத்தா விமான நிலையத்தில் உடான் யாத்ரி கஃபே அப்படிங்கிற ஒரு சிற்றுண்டி இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த உடான் வந்தாலே இது வந்து ஏர்போர்ட் சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு உருவாக்கிட்டு இப்போ 2வது வந்து சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நாட்டின் 4வது பெரிய விமான நிலையம் சென்னை விமான நிலையம் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ
இது திட்டத்தில் பாருங்கள், தமிழகத்தில் உடான் விமான சேவைகள் திட்டத்தின் முதல் கட்டமாக சேலம், வேலூர், நெய்வேலிக்கு விமான சேவை கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ அந்த உடான் சார்ந்த திட்டங்கள் எல்லாமே விமான போக்குவரத்து சார்ந்து இருக்கும். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது 2016 அக்டோபர் 21 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நேத்திக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அவர்களை பற்றி பார்த்தோம். அவங்க ஏற்கனவே 2024 குரூப் 4 கொஸ்டின்லேயே அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கள பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கலில் அவங்க யார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. திருவனந்தபுரம், கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதி காங்கிரஸ் எம்பி சசி தரூர் மிகவும் படித்தவர், திறமையானவர், சிறந்த எழுத்தாளர், ஐநாவில் செயலாளர் பொறுப்பு வகித்தவர், நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இடம்பெற்றவர், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் பிரபலமானவர் அப்படிங்கிற அவரோட அடையாளங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அன்னைக்கு வார்த்தையால் சொல்லும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ அவங்களே ஒரு ஆர்டிக்கலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த நியூஸில் என்னென்னா, ஆதரவற்ற மனநலம் பாதித்தவர்களுக்கான மாநில கொள்கையை வெளியிட்டார் முதல்வர். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னு பாருங்கன்னா, கலங்கரை அப்படிங்கிற ஒருங்கிணைப்பு போதை மீட்பு சிகிச்சை மறுவாழ்வு மையங்களை திறந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த கலங்கரை அப்படின்னா எது சார்ந்தது அப்படின்னு பாருங்கள், போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களுக்கு பேர் தான் கலங்கரை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அது அவங்கள அங்கேருந்து மீட்டுட்டு வர்றதுக்கான, இப்போ பொதுவாக கலங்கரை விளக்கங்கள் என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு போனவங்க திருப்பி வர்றதுக்கு அது உதவுறதுனால அது கலங்கரை. அதேமாதிரி இந்த போதையில் போனவங்க மீண்டு வர்றதுனால இதுக்கு பேர் கலங்கரை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ எது சம்பந்தமானது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் பேர் கலங்கரை அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன டேட் அப்படின்னா பிப்ரவரி 28. இன்னைக்கு தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை பற்றி இன்னைக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. டேஸை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024 குரூப் 4ல் டேஸை வச்சு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ டேஸோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது அந்த குரூப் 4ல் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். டேஸை பற்றி படிச்சுக்கோங்க, அது ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வரும் எக்ஸாம்பிளில் கூட்டுரோட கேட்டால் கூட நம்ம அடிக்கிற அளவுக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவில் தேசிய அறிவியல் நாள் என்பது இந்திய தேசிய அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் இந்திய அரசை கேட்டுக்கொண்டதன் பேரில் 1986 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஆமாம், அந்த ஆண்டில் யார் பிரதமராக இருந்தாங்கன்னா ராஜீவ்காந்தி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால அந்த வருஷத்துலேருந்து தான் நம்ம பிப்ரவரி 28 அறிவியல் தினமாக, தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கலை பொறுத்தவரை இந்த டேட்டா முக்கியமானதாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், அதை ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத அடுத்த பேரில் கொடுத்துருக்காங்க. சர் சி.வி. ராமன் 1928 பிப்ரவரி 28 அன்று ராமன் விளைவு என்கின்ற தன் கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார். இந்த கண்டுபிடிப்புக்காக 1930 அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இந்த 1928 பிப்ரவரி 28ங்கிறது நீங்கள் தமிழ் புக்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த டேட்டா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கூட இந்த மாதிரி வரும்போது ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா நிறைய நியூஸ் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமாம், இது தெரிஞ்சு நீங்கள் இதை கரண்ட் அஃபேராக மட்டும் பார்க்காம ஜென்ரல் ஸ்டடீஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஓகே, இந்த கண்டுபிடிப்புக்காக 1930 அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இப்போ பிப்ரவரி 28ங்கிறது அதில் இருக்குமா? ஸோ 1930 தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 இன்ஃபர்மேஷனும் இதில் இருந்து எடுத்துக்கலாம். அது போக கீழேயும் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதாக கொடுத்துருக்காங்களா, இவர் தான் சர் சி.வி. ராமன். பிப்ரவரி 28 அதனால் நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த ராமன் விளைவை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பாருங்கள், எதுக்காக இவர்
ஊடகங்களுக்குள் ஒளி செல்லும் போது அதன் இயல்பில் ஏற்படும் மாறுதலுக்கு காரணமாக ஒளியின் மூலக்கூறு சிதறல், அதாவது மாலிகுலர் ஸ்கேட்டரிங் லைட் எனப்படுகிறது என்ற உண்மையை வந்து ராமன் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் அவரோட கண்டுபிடிப்பு. ஸோ இந்த கண்டுபிடிப்புக்காக தான் அவருக்கு இந்த கண்டுபிடிப்பு, இதோட விளைவு தான் ராமன் விளைவுன்னு சொல்கிறாங்க. இதற்காக தான் அவருக்கு வந்து இந்த நோபல் பிரைஸும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போது இதை கண்டுபிடிச்சிட்டு அவர் வந்து இதுக்கு பேர் வந்து ராமன் விளைவுன்னு வச்சுட்டாரு. ராமன் விளைவு கோட்பாட்டை உலகுக்கு அறிவித்த நாள், அந்த டேட் என்னென்னா அவர் பிறந்தநாள் கிடையாது, அந்த விளைவை வந்து உலகுக்கு அறிவித்த நாள் வந்து பிப்ரவரி 28. அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28ஆம் தேதியை வந்து நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ எப்பத்துலேருந்து அப்படின்னா 1986 ஆமாம். NCSTC அப்படிங்கிறது என்னென்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்புக்கான தேசிய கவுன்சில் வந்து 1986 மத்திய அரசுக்கு தேசிய அறிவியல் நாள் கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. அதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அதுக்கு அடுத்த வருஷமான 87 இதை கொண்டாடிட்டு இருக்கோம். பிப்ரவரி அன்று முதல் கொண்டாடிட்டு, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது 86, ஆனால் நம்ம கொண்டாடிட்டு வர்றது 87 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் முக்கியமானது. இது கரண்ட் அஃபேரில் வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி. இப்போ இது வந்து கரண்ட் அஃபேரில் வந்துடலாம். என்ன அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அறிவியல் நாளின் மைய கருத்து வளர்ந்த இந்தியாவுக்கான அறிவியல் மற்றும் கண்டறிதலில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு இந்திய இளைஞர்களை மேம்படுத்தல். அதாவது வளர்ந்த இந்தியாவுக்கான, வல்லரசு இந்தியாவுக்கான அறிவியல் மற்றும் கண்டறிதலில் உலக தலைமைத்துவத்திற்கு இந்திய இளைஞர்களை மேம்படுத்துறது, டெக்னாலஜியில் இளைஞர்களை மேம்படுத்தி வளர்ந்த இந்தியாவுக்கான இதாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த வருஷத்துக்கானது அப்படின்னா 2025க்கான கருப்பொருள். ஆமாம், கரண்ட் அஃபேர்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. அறிவியல் மனப்பான்மை, இது வந்து ஒரு குரூப் 1 கொஸ்டினில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட அடிப்படை கடமைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் அந்த இது வந்து எத்தனையாவது பிரிவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 51A அப்படிங்கிறது அடிப்படை கடமை. அந்த 51A ABCDEன்னு இருக்கும். அதில் இந்த அறிவியல் மனப்பான்மை வளர்க்கிறதுக்கு எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51A H அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் சில யூடியூப்லேயே பார்க்கும்போது சில சயின்ஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டென்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த அறிவியல் மனப்பான்மை சார்ந்த அந்த இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணி இந்த ஆர்டிக்கலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இனிமேல் வாட்ச் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகளாக குறிப்பிட்டுள்ள ஒன்று அறிவியல் மனப்பான்மையையும் மனிதநேயத்தையும் வளர்ப்பது அப்படிங்கிற வார்த்தை. ஸோ இதை தான் நமக்கு கேள்வியாக குரூப் 1 கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் கேட்கப்பட்ட கேள்வி தான். அடுத்ததாக பாருங்கள், இந்த மக்கள் தொகை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் பற்றி நேற்றே கொஞ்சம் பார்த்தோம். ஆமாம், அதில் வந்து ஒரு ஆர்டிக்கலை சொல்லாமல் விட்டுட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 327 அப்படிங்கிறது எது பற்றி அப்படின்னா இந்த தேர்தல் தொடர்பான தேர்தல் ஆணையத்தோட பணிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அதாவது தொகுதிகளோட எல்லைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தான் இந்த மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ இந்த வகையில் இந்த மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு தொடர்பாக புதிய மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதிகளின் எண்ணிக்கை மறுசீரமைப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இதுக்கு ஆர்டிக்கல், இப்போ நமக்கு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா அது சம்மந்தமாக நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 327 கேட்கலாம். ஸோ அந்த அதாவது மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு எந்த விதிகளின் கீழ் வருது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் ஆனால் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தொகுதிகளின் எல்லைகள் தொடர்பாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த தொகுதிகள் மறுசீரமைப்பு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய நியூஸ் பேப்பரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நிறைய விவாதங்கள் இருக்கும். அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஹெட்டிங்கை மட்டும் பார்த்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட முடியாது. ஏன்னா உள்ள இது மாதிரி டேட்டாக்கள்லாம் இருக்கும். ஸோ அதை சார்ந்து படிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சிலபஸில் யார் இருக்கா அப்படின்னா சிலப்பதிகாரம் நூல் இருக்குது, இளங்கோவடிகள் அதில் இருக்காங்க. இந்த வகையில் பாருங்கள், சமீபத்தில் கேரளா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்காக இளங்கோவடிகள் பெயரில் இருக்கை ரூபாய் 1 கோடி ஒதுக்கி அரசாணை வெளியீடு அப்படிங்கிற செய்தி. ஆமாம், கேரளா பல்கலைக்கழகத்தில் இளங்கோவடிகள் பெயரில் தமிழ் இருக்கைகள் அமைக்க தமிழக அரசின் பங்களிப்பு 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு.
ஏன் வந்து கேரளாவில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இவர் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் படிக்கும்போது ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் சேர மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சேர மரபு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அந்த கேரளா எல்லை மற்றும் கேரளா மாநிலங்களை ஒத்து தான் இருக்கும். ஸோ அதனால் அங்கே உள்ள கேரளாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிக்காக வந்து இளங்கோவடிகள் பேரில் இருக்கைய தமிழக அரசு வந்து 1 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். இது கரண்ட் அப்டேஷன் தான். சிலப்பதிகாரத்தில் வந்து சிலப்பதிகாரம் வந்து நமக்கு இப்பயும் சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால அது சார்ந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம் அப்படிங்கிற செய்தி. அது மூலமாக நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, உயிரி பன்மய வளம். அப்போ அது ஆழ்கடல் பகுதியிலேயே இந்த ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்க, உயிரி பன்மய வளம் அப்படிங்கிறது தமிழகத்தில் மிகவும் முக்கியமான உயிரி பன்மய வளங்களில் ஒன்றான மன்னார் வளைகுடா பகுதியில் பன்னாட்டளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தலமாக தகுதி பெற்று விளங்குகின்றன. ஒன்றும் இல்லை, இந்த ராம்சார் தலங்களில் இந்த மன்னார் வளைகுடா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ராம்சார்னு சொன்னோடனே தான் அதில் வந்து ஒரு டேட்டா நோட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 89 ராம்சார் தலங்கள் இருக்குது. அதில் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 20 ராம்சார் தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் இப்போ தமிழ்நாட்டை வச்சு தான் கேட்பாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த இடையில பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் இருக்கும். அதாவது புவிசார் குறியீடில் வந்து நம்ம தான் அதிகமாக இருந்தோம். ஸோ நம்மளை அதை வச்சு நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று எத்தனை எண்ணிக்கையில் தமிழ்நாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த ஈரோடுக்கு மஞ்சள், பத்தமட பாய், இந்த மாதிரி அந்த பேரை வச்சு போகிறதுக்கு அது இதுன்னு நிறைய வந்து ஓல்டு கொஸ்டின் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஜிஐ டேக்ல வந்து நம்ம அதிகமாக இருந்தோம், அதனால் அது சார்ந்த கேள்விகள் கேட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த ராம்சார் தலங்களில் வந்து நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 2025 பிப்ரவரி தகவலின்படி தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக சேர்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, கடைசி சேர்க்கப்பட்டது சங்கரா கோட்டை அப்படிங்கிறதும், அப்புறம் வந்து தென்னங்கார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து சங்கரா கோட்டை, அப்புறம் தென்தாங்கல் அப்படிங்கிற பேர். ஸோ இது 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக சேர்க்கப்பட்டது இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 20 இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாரத் நெட் திட்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாரத் நெட் திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 11,507 கிராம பஞ்சாயத்துகள் இணைப்பு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 12,525 கிராமங்கள் இருக்குது. ஆமாம், தகவலின்படி 12,525 கிராமங்கள் இருக்குது. அதில் 11,507 கிராமங்களில் இந்த பாரத் நெட்டு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் வந்து விளக்கியிருக்காங்க. இந்த பாரத் நெட்டுங்கிறது மத்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டம் இந்தியாவின் அனைத்து கிராமங்களையும் கிராம பஞ்சாயத்துகளையும் டிஜிட்டல் முறையில் இணைப்பதற்கான பிராட்பேண்ட் இணைப்புகளை வழங்க வகை செய்கிறது. இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் நெட் வந்து 2011 அக்டோபரில் உருவாக்கியிருக்காங்க. ஆமாம், கூகுள் தகவல் படி பார்த்தீங்கன்னா 2011 அக்டோபரில் இந்த பாரத் நெட்டு திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது என்ன, கிராமங்களில் டிஜிட்டல் முறையில் பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குறது தான் இதோட நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எத்தனை கிராமங்கள் இருக்குது அப்படின்னா 12,525 கிராமங்கள் இருக்குது. சின்ன சின்ன நியூஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, குஜராத்தில் ஒற்றுமை சிலையை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஒற்றுமை சிலை அப்படின்னா இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. இது எந்த ஆற்றங்கரை நடுவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நர்மதை ஆற்றங்கரை. அந்த மாவட்டத்தோட பேரும் நர்மதை தான். ஸோ நர்மதை ஆற்றங்கரையில் எந்த அணைக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் சரோவர் அணை. அதற்கு மேலே இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் படேலுக்கு வந்து சிலை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இந்த நர்மதை நதியை பற்றி அடிக்கடி கொஸ்டின் வரும். அந்த மேற்கு நோக்கி பாயும் நதி எது அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அஸ்ஸாம் மாநிலத்தில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா பேரிடர்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே இந்த ரிக்டர் அளவுகோலை எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ இந்த ரிக்டர் அளவுகோலை பொறுத்தளவில் இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் ரிக்டர் அப்படிங்கிறவர் 1935 இந்த ரிக்டர் அளவுகோலை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனாலேயே அவரோட பேரான சார்லஸ் ரிக்டர் அப்படிங்கிறதுல ரிக்டர் அப்படிங்கிறத எடுத்து ரிக்டர் அளவுகோல்னு பேர் வச்சுட்டாங்க. இது வந்து எத்தனை அலகுகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்து 10 அலகுகள் வரைக்கும் இருக்கும். இதில் பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6.6 6.5க்கு மேலே அது பதிவாகும் போது, அந்த 10க்குள்ளே 6.5க்கு மேலே பதிவாகும் போது அந்த சேதங்கள் அதிகமாக இருக்கும், உயிரிழப்புகளும் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வகையில் அஸ்ஸாம் மாநிலத்தில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவாயிருக்கும். ஸோ 0, 1லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதிர்வே நமக்கு தெரியாது, அது இயல்பாகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ 4, 5 அப்படி வரும்போது கொஞ்சம் இதாகும், 6க்கு மேலே போகும்போது பாதிப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ரிக்டர் அளவுகோலை தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து பேரிடரில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ இது முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒருக்கா ரீகால் பண்ணிடலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பாருங்கள், குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் யார் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில். அவரோட பரிந்துரையின் பேரில் நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கடந்த வருடம் டிசம்பர் 17 தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த குழுவோட தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த போபால் நச்சுக்கலை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த போபாலை பற்றி என்னென்னா, ஸ்கூல் புக்கிலே அந்த 1984 அப்படிங்கிற டேட்டா இருக்கும். ஸோ அது போக நமக்கு வந்து மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள யூனியன் கார்பைடு தொழிற்சாலையிலிருந்து கடந்த 1984 ஆண்டு டிசம்பர் 2 இரவு விஷவாயு கசிவு ஏற்பட்டது. இதில் வந்து 5479க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க, 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரிடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இங்கே ஒரு இயற்கை பேரிடர் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து செயற்கை பேரிடர். உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரிடர் எது அப்படின்னா இந்த போபால் விஷவாயு அப்படின்னு போட்டுருங்க. இது எந்த வருஷம் நடந்துன்னு கேட்பாங்க. 1984, இது ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ இது இங்கே வந்திருக்கு. ஸோ 1984 டிசம்பர் 2 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் அந்த கசிஞ்ச வாயுவோட பேர் என்ன அப்படின்னா மெத்தில் ஐசோனைட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மெத்தில் ஐசோனைட் அது மட்டும் இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மெத்தில் ஐசோனைட் அப்படிங்கிறது தான் இதில் கசிஞ்ச வாயு. அதனால் 5479 பேர் உயிரிழந்திருக்காங்க, 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி வரும்போது இப்போ இந்த ஆலை பேர் என்னன்னா யூனியன் கார்பைடு தொழிற்சாலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதையும் நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் சயின்ஸில் அந்த வாயுவை பற்றி கேட்கலாம், அது வந்து சயின்ஸில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பேரிடர் கான்செப்டில் இந்த டேட்டு, இயரு, அப்புறம் உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை பேரிடர் எதுனாலும் அதுவும் இந்தியாவில் உள்ள இந்த மத்திய பிரதேச மாநிலம் போபால் தான், இந்த விஷவாயு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததை பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு ராக்கெட் ஏவிருக்காங்க. அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் கேப் கனாவெரலில் உள்ள கென்னடி ஸ்பேஸ் மையத்தில் 39A ஏவுதளத்திலிருந்து நேற்று ஏவப்பட்ட சந்திர லேண்டருடன் கூடிய ஸ்பேஸ் எக்ஸ் பால்கான் 9 ராக்கெட் எங்கே போயிருக்கு அப்படின்னா நிலாவோட தென்துருவத்துக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம நிலாவோட தென்துருவத்தை ஃபஸ்ட்டு அங்கே போனதுனால இப்போ ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து ஒரு சேட்டலைட் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபால்கான் 9 அப்படிங்கிற ராக்கெட்டை நிலவோட தென்துருவத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.